திமுக ஏன் மகிழ்னும் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சாதாரண ஓப்பனிங் கிடையாது. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்கன்னும் போது அங்கே இந்த சென்ட் ஆண்டனிஸ் காலேஜில் போய் இந்த சிலை வைப்பதன் மூலமாக பின்னால் வருகின்ற தலைமுறை அவர் யார் என்பதை தேடி படிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சொன்னீங்க நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஜியு போப் இருக்கிற இடத்துக்கு போனார், காரல் மார்க்ஸனுடைய சமாதிக்கு போனார், அம்பேத்கர் இருக்கிற இடத்துக்கு போனார், அப்புறம் பென்னிக்விக் வீட்டுக்கு போனார், பென்னிக்விக் குடும்பத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. பென்னிக்விக் தமிழ்நாட்டுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. அதாவது இங்கே அவர் ஒரு பொறியாளராக இருந்து அந்த அணையை கட்டிகிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து அரசாங்கம் கொடுத்த பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கு மேலே நிதி இல்லை என்று அரசாங்கம் சொன்னதுக்கு பின்னால் சொந்த நாட்டுக்கு போய் அவர்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் விற்றுட்டு அந்த அணையை கட்டி கொடுத்தார். அதனால தான் தேனி கம்பம் பகுதிகளில் இன்றைக்கும் பென்னிக்விக்கு வீட்டில் பணம் இருக்கும். அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. என்ன நீரின்றி அமையாத உலகு நீரின்றியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர் சம்பந்தமான ஒரு வாழ்த்தொலியோடு பென்னிக்விக்குடைய பிறந்த நாளை நன்றியுள்ள தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இடத்தில் அதனுடைய முதல்வராக அந்த குடும்பத்து மக்களை பார்த்து தமிழ்நாட்டின் சார்பாக நன்றி தெரிவித்துவிட்டு அவர்கள் ஏதோ கோரிக்கை கொடுத்தது, அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிட்டு தான் வந்திருக்கார். அப்போ இது நன்றி மறப்பது நன்றன்று என்கின்ற திருவள்ளுவருடைய வாசகம் அங்கே போகுது. அப்போ அந்த குடும்பம் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அந்த தொடர்பு எவ்வளோ முக்கியமானது. அப்போ பென்னிக்விக்கு போகிறாரு, ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்ன ஜியு போப்போட கல்லறைக்கு போகிறாரு. திருவாசகத்தை மொழிபெயர்த்து ஜியு போப்ன்றது மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு ஞாபகப்படுத்தும் விதமாக இருக்கிறது. கார்ல் மார்க்ஸை பார்க்க போகிறாரு, அம்பேத்கர் வாழ்ந்த இடத்தை பார்க்க போகிறாரு, இன்னொரு இடத்துக்கு போயிருக்கலாம் அவங்க. அதாவது தென் தமிழ்நாட்டில் வெறும் 4 மாணவிகளோடு தொடங்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 பேர் 7000 பேர் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கு. அதாவது ஜான் டக்கர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது அங்கே இருந்த மக்கள் எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, கல்வி இல்லாமல் எப்படி அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படின்ற நேரத்தில் இந்த அவலத்தை எல்லாம் தனது சகோதரிக்கு சொல்றாரு. அந்த சகோதரிக்கு வயது 14, மாற்றுத்திறனாளி, 2 கால்கள் இல்லாதவர். அவர் பேர் தான் சாரா டக்கர். சாரா டக்கர் என்ன பண்ணாங்கன்னா, சாரா டக்கரும் சரி ஜான் டக்கரும் சரி, ஜான் டக்கர் மதம் பரப்ப வந்தவர், மிஷனரி. அவர்களுடைய நோக்கம் மதம் பரப்ப வந்ததுதான், ஒத்துக்கொள்ளப்பட்டதுதான். சாரா டக்கர் எழுதின கடிதம் தான் நீங்க படிங்க. தன்னிடம் இருந்த நகைகளை எல்லாம் விட்டுவிட்டு தான் கூட இருந்த நண்பர்கள் இருக்காங்களே, தோழிகள், அவங்க கிட்டையும் தங்க நகைகளை எல்லாம் வாங்கி அண்ணனுக்கு அனுப்பி இந்த நகையை விற்று நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குங்கன்னு சொல்லி